எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிற செய்தி என்ன பண்ணுறேன்னா, திருக்குறள் அறிவு ரேப் பாடகர் கைது அப்படின்ட்டு ஒரு செய்தி. ரேப் பாடகர் அறிவு உங்களுக்கு தெரியும், பல பாடல்களை பாடியிருக்கிறாரு. இந்த சாதிக்கு எதிரான அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து சில பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதே போல் அவங்க பாடின அந்த என்ஜாமி பாட்டெலாம் உலகம் ஃபுல்லாக ஹிட்டாச்சு. அந்த நீலம் ஃபவுண்டேஷன் அவங்கள பேக்கப் பண்ணுது. ரஞ்சித் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, தலைமைச் செயலகத்திற்குள் நுழைந்து போராடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு ரேப் பாடகர் அறிவு. எதுக்கு எதிரா? நீட்டுக்கு எதிரா. நமக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரைட்டு, ஒரு விஷயம் நமக்கு கனெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, நார்த்தில் இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, அவங்க நீட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீட்டில் இருக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக அவங்க இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான தடியடி அவங்களுக்கு எதிராக டெல்லி போலீஸால் நடத்தப்பட்டது. பெரிய ஒரு பிரச்சனை ஆச்சு, இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய செய்தியாச்சு. அந்த கண்டினியூட்டிவா என்னன்னு தெரியல, நம்ம ரேப் பாடகர் அறிவு நீட்டுக்கு எதிராக தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சு போராடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சி பண்ணதுக்கப்புறம் போலீஸ் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி கொண்டு போய் எங்கடா போட்டாங்க அப்படின்னா, எங்கேயும் போடல, விஜய் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. மொதல் விஷயம், சாதாரண மக்கள், அதாவது நம்மளை மாதிரி யாருமே வெளியில் அதிகமாக தெரியாத சாதாரண மக்கள் யாராவது இந்த மாதிரி சம்மந்தமே எல்லாம் திடீர்னு போய் தலைமைச் செயலகத்துக்கு போய் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் நீட்டுக்கு எதிராக போராடுறேன் அப்படின்ட்டு போராடினா, இப்படி தான் அவங்க கூப்பிட்டு போய் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு விடுவாங்களா? இல்லை விஜய் அவர்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ அனுமதிக்குமா? திருக்குறள் அறிவை மட்டும் ஏன் அனுமதிக்குதுன்னா, அவர் ஒரு செலிபிரிட்டி, அவர் ஒரு பாடகர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ஒரு பாடல் அவர் பாடியிருக்கிறார். அது என்ன பாட்டுன்னு தெரியல, பட் ஒரு பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை. ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற இடத்துல அவர் போய் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சிஎம் சார் அவர்களும் அதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது ஓகே, அருமையான ஒரு ஜனநாயகன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் திடீர்னு இப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சு நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இப்போ எங்கிருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. சரி, அப்படியே நீங்கள் போராடணும்னா கூட உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்குல்ல, நீலம் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு உங்களை பேக்கப் பண்ணுது. அது இல்லாமல் உங்கள் டீம் ஒன்று இருக்குது. சாதாரணமாக எல்லாத்துக்குமே ஆனாவுன்னா ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டு நீங்கள் அந்த ரேப்லாம் போட்டு நீங்கள் ஒரு 5-6 பேர்லாம் சேர்ந்து நீங்கள் பாடிட்டு இருக்கிறீங்களே, அந்த மாதிரி கூட ஒரு பாட்டாகவே பாடிக்கலாமே. தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி தன்னந்தனி ஆளாக நின்றுக்கிட்டு நான் போய் நீட்டுக்கு எதிராக இப்போ போராட போகிறேன் அப்படின்ட்டு பண்ணுறதெல்லாம் இது என்ன மாதிரியான நோக்கம் என்னன்னு ஒன்றும் புரியல. அட்டென்ஷன் சீக்கிங்கா, இல்லை இத்தனை நாள் நம்ம மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டோம், அடிக்கடி நம்ம இந்த ட்ரெண்டிங்லலாம் வந்துகிட்டு இருந்தோம், நம்ம பாட்டை எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லையே, சைலண்ட்டாக இருக்குது. அதனால் நம்மளை 4 பேர் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியா, அல்லது சிஎம் சார் அவர்களை யாரோ சந்திச்சுட்டு போகிறாங்க, பல நடிகர்கள் பல செலிபிரிட்டிஸ்லாம் சந்திச்சுட்டு போகிறாங்க, நம்மளை அவர் கூப்பிடவே இல்லையே, நம்ம இத்தனைக்கும் அவருக்கு ஒரு பாட்டெல்லாம் கூட நம்ம பாடி கொடுத்துருக்கோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ஏக்கமா என்னன்னு தெரியல. திடீர்னு மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல, போராடுறேன்னு கிளம்பி போயிட்டாப்புல. சரி, ரைட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது திருக்குறள் அறிவு அவர்களை கைது செய்த இந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. நார்த்தில் சிஜேபி கட்சியினர், காக்ரோச் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி கட்சியினர் அங்கே நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருக்குறள் அறிவை கைது செய்வது என்பது அந்த மாணவர்கள், அதாவது போராடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற மாணவர்களுடைய எண்ணத்தையே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இது எப்படியாப்பட்ட ஸ்கேம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம், அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி நார்த்தில் போராடுறவங்க யாருமே நீட்டு வேண்டாம், நீட்டு ஒழிக்கணும்னு சொல்லி யாரும் போராடல. அவங்க போராடுறது நீட் வினாத்தாக்கல் கசியுது, இந்த மத்திய அரசு நடத்துதில்ல தேர்வுகள், இந்த NTN ஒன்று இருக்குல்ல, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது இந்தியா முழுவதும் இந்த தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்துகிற அது ஒரு நிறுவனம்னு வச்சுங்களேன். அவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, அடிக்கடி இந்த மாதிரி பேப்பரை கசிய விட்டுறாங்க. அதனால என்ன பண்ணும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும்
இந்த முறைகேடுகள்லாம் சரி செய்யப்படணும்னு தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுதே தவிர நீட்டை ஒழிக்கணும், நீட்டை வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இல்லாமல் பண்ணுன்றதுக்காகலாம் அவங்க போராடல. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே முதல்ல பிழை இருக்குது. ரெண்டாவது, நீட்டை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம திருக்குறள் அறிவு வந்து போராடுறாரு இல்லைங்களா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி, என்ன பிரயோஜனம்? எந்த பயனும் இல்லை. யார் நம்முடைய சிஎம் சார் அவர்களாக அங்கே நீட்டை நடத்திட்டு இருக்கிறாரு? அவரா தமிழக மக்கள் மேலே நீட்டை திணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு? இல்லையே. நீட்டு நடத்துறது மத்திய அரசு, அதுக்கான உத்தரவை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கும்போது நீங்கள் போராடணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் போராடலாம், அல்லது மத்திய அரசு கிட்ட போய் நீங்கள் போராடலாம். இங்கே விஜய் அவர்கள்கிட்ட வந்து போராட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை போராடுறதுனால என்ன பயன் இருக்குது? ஒரு வெங்காய பயனும் இல்லை. அப்போ எதுக்காக இவர் வந்து இங்கே போராடிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேளை விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காகவோ அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ இருக்கலாம். சரி, இருக்கட்டும், இது ஒரு பக்கம். ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட போராடுறதுல ஒரு லாஜிக் இருக்கா? தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி சிஎம் சார் வந்து இந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படின்ட்டு போராடுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னா, லாஜிக் கொஞ்சோண்டு இருக்குது. அது என்ன லாஜிக்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ட்வீட்டை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, என்ன போட்டிருந்தாரு? நீட்டுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் கொந்தளித்து போராடிட்டு இருக்கிற நிலையிலே அப்படின்னு சொன்னார் இல்லையா. முதல்ல போன டென்யூரில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தப்ப திமுக பண்ண முதல் ஸ்கேம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்திலேயே நீட்டை ஒழித்து விடுவோம். அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் நாங்கள் வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீட்டை ஒழிச்சிருவோம். எடப்பாடி பழனிசாமியால் நீட்டை ஒழிக்க முடியல, ஏன்னா கொஞ்சமாவது வெக்கம், மௌனம், சூடு, சொரணெல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டை தானாக ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கே டென்யூர் 5 வருஷம் நடந்துச்சு. அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா அவங்களும் தான் நீட்டை ஒழிக்கலை. கேட்டால் வந்து வேறு ஏதோ மத்திய அரசை கையை காட்டிக்கிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு வச்சாங்களேன். சரி, அப்போது நம்ம டிஎம்கே ஆட்சியை குறை சொன்னோம். வந்த உடனே ஒரே கையெழுத்தில் ஒழிச்சு தள்ளிடுறேன், கிழிச்சு தள்ளிடுறேன், நீங்களே வந்து என்னத்தை கிழிச்சிங்கன்னு நம்ம கேள்வி கேட்டோம். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. இப்போது விஜய் அவர்கள், சிஎம் சார் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கறதுக்கான ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கொஞ்சோண்டு இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில், தாவேக்காவுடைய 2026 தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஏன்னா நீட்டுங்கிறது நம்ம மாநில அரசால் ஒழிக்க முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. நீட்டை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கணும். அதாவது இந்த கல்விக்கான அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்கணும். 1976 நினைக்கிறேன், 6லேயே இந்த எமர்ஜென்சி பீரியடில் கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அப்படின்னும்போது இப்போ நமக்கு அது மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமை, அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போது விஜய் அவர்கள் இந்த இடத்துல தான் ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்கிறார். என்ன வாக்குறுதி அப்படின்னா, மீண்டும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லா விதமான போராட்டங்களும் எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் அப்படிங்கிறது சிஎம் சார் அவருடைய தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ 2 மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாதம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்ன வாக்குறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. இப்போ நீட்டால் பல பேர் உயிரிழக்கிறாங்க, பல பேர் வந்து இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையவே இழக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது, குற்றச்சாட்டில் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வடக்கில் நீட்டில் ஃபோர்ஜரி நடக்குது, முறைகேடு நடக்குது, தேர்தல் வினாத்தாள்களை வந்து கசிய விடுறாங்க அப்படின்ட்டு அங்கே சிஜேபி ஒரு பக்கம் அப்படி போராடிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி கொடுத்த அண்ணாச்சி, உங்கள் வாக்குறுதி என்னாச்சுங்கிற மாதிரி மாநில பட்டியலில் கொண்டு வருவோம் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டார். நம்ம முதல்ல சொன்னோம், தெளிவாக கவனிங்க, திமுக நாங்கள் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னதும் ஒரு பொய், அது ஒரு ஸ்கேம். ஏன்னா அது பண்ண முடியாது, ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. அதை நீட்டை ஒழிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைஞ்சபட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு பயன் பெறணுன்றதுக்காக வேண்டி 7.5 இடஒதுக்கீட்டை அவர் கொண்டு வந்தார். அதன் மூலம் பல அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் பயன்பெற்றார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிஎம் சார் அவர்கள் இந்த தாவேக்காவுடைய 2026 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு இல்லைங்களா, நாங்கள் மாநில பட்டியலுக்கு அந்த கல்வியை கொண்டு வருவோன்றது. அது மட்டும் என்ன அவ்வளோ சாத்தியமான வாக்குறுதியா, அவ்வளோ ஈஸியான வாக்குறுதியா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து தேசிய அளவில் நடத்தப்படுகிற ஒரு எக்ஸாமில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்போது நீங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அதுக்கான பெரும்பான்மை கிடைக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும்.
அப்போது நார்த் இந்தியா என்ன நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்குதா? கிடையாது. எந்த மாநிலம் நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்குது? தமிழ்நாட்டை தவிர வேற ஒரு மாநிலத்தை நீங்கள் காட்டுங்க, நீட்டு எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீட்டு வந்து பல உயிர்களை காவு வாங்குது, எங்களுக்கு வேணான்ட்டு போராடுற ஒரு மாநிலத்தை நீங்கள் காட்டுங்க. பல மாநிலங்களில் இன்னும் என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீட்டு வந்து வேணும், அது கட்டாயம். ஏன்னா நீட் இருந்தால் மட்டும்தான் இந்தியா முழுமைக்கும் ஒரே அளவிலான அந்த மருத்துவ படிப்பின் தரம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால நீட்டு வேணும் அப்படின்ட்டு பல வடக்கில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய பேச்சா இருக்குது. அப்படின்னும் போது எத்தனை மாநிலங்களை ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் எத்தனை எம்பிக்களோட நீங்கள் அந்த ஆதரவை பெற்று நீங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர போறீங்க? அதை நீங்கள் சொல்லணும்ல. நீங்கள் 19 நாங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் என்னென்ன பண்ண போகிறீங்க? அதுக்காக எத்தனை மாநில முதல்வர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் சந்தித்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே சொன்னோம்ல, வந்த உடனே நாங்கள் நீட்டை ஒழிப்போம் முதல் கையெழுத்துலேன்ட்டு, அது ஒரு ஸ்கேம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதை செய்யலை, அதுக்கான நடவடிக்கையை தாவேக அரசு முன்னெடுக்கல அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்கேம் தான் இல்லையா? ஏன்னா நீங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டிடியூஷன்லேயே, அரசியலமைப்பு சட்டத்திலேயே சில திருத்தங்களை பண்ணால் மட்டும்தான் உங்களால் கொண்டு வர முடியும். சும்மா வாயில பேசிட்டு இருந்தால் வராது. அப்போது அதை பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? தாவேக அரசு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்குது, அல்லது எந்த தைரியத்தில் அந்த வாக்குறுதியை தாவேக அரசு கொடுத்துச்சு? அப்போது அதுவும் ஒரு ஸ்கேமாகத்தான் பார்க்கப்படும். அதை சரியான முறையில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அது ஒரு ஸ்கேமாக தான் பார்க்கப்படும். நான் சொன்ன மாதிரி பல மாநில முதல்வர்களை சந்தித்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். சரி, ரைட். ஒரு பக்கம் நம்ம தாவேக நண்பர்கள் வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2029 2029 எங்கள் தளபதி தாண்டா பிஎம், எங்கள் தளபதி தாண்டா இந்தியாவின் பிரதமர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம், அது ஒரு பக்கம், அது ஒரு நகைச்சுவை, அதை நம்ம கடந்து போகணும்னு வச்சாங்களேன். தெரியல, ஒருவேளை நம்ம தாவேக தோழர்கள் சொல்கிற மாதிரி நம்ம சிஎம் சார் அவர்கள் 2029 பிஎம் சாராக ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாரான்னு தெரியல. ஆனால் அவர் சிஎம் சாராக இருக்கிற வரைக்கும் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுன்றது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் சாத்திய கூறு இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி நீட்டை ஒழிப்பதுன்றதும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் சாத்திய கூறு இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இவங்கெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று கேட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டா போதும்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் தான் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் ஆக்கப்பூர்வமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து அந்த 7.5 விழுக்காடு எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதோ அதே போல் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் அதனுடைய விழுக்காட்டை, அதனுடைய சதவீதத்தை அதிகப்படுத்துகிற முயற்சியிலையோ, அல்லது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது இந்த மாதிரி நீட் கோச்சிங், ஸ்பெஷல் கோச்சிங் ப்ராப்பராக எடுக்க முடியாத வசதி இல்லாத மாணவர்களுக்கு அரசே தன்னுடைய சொந்த செலவில் நல்ல ஒரு தரமான நீட் கோச்சிங் கிளாஸை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்குமே தவிர, மற்றபடிக்கு நான் வந்து நீட்டை ஒழிச்சிருவேன், நான் வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது வந்து சும்மா அது மக்களை ஏமாற்றக்கூடிய பேச்சு. ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாறி அரசாங்கம் மாறி அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமாக தான், அல்லது தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் உதவியால் தான் இயங்க முடியும், தமிழ்நாட்டு அரசோட உதவி இல்லைன்னா மத்திய அரசே கவிழும் அப்படிங்கிற நிலைமையில் வந்து ஏற்படும் போது, ஒரு காலத்தில் இருந்துச்சு, எப்போ அப்பெல்லாம் அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு இருந்தது, மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு இருந்ததெல்லாம் திமுக. ஆனால் அவங்க அதை பண்ணலை. ஒரு வேளை நாளைக்கு தாவேகாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம தெருக்குறள் அறிவு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த தெருக்குறள் அறிவுக்கு அறிவுன்ட்டு கொஞ்சமாக ஏதாச்சும் இருக்குதான்னு தெரியல. ஒத்தையால் போய் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நீட்டை ஒழிக்கணும், நீட்டை ஒழிக்கணும், எனக்கு புரியல. அவர் உண்மையிலே நல்லா புத்தி அறிவு உள்ள ஒரு மனுஷன்தான், நல்லா அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணாருன்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று அரசு பண்ண போய் போராடுற அந்த சாக்கில் சிஎம் சார் அவர்களை சந்திச்சு அங்கே போய் சிஎம் சார்கிட்ட வந்து நீட்டை ஒழிக்கணுன்ட்டு அங்கேயும் போய் போராடிட்டு இருக்கிறாரா, அல்லது அங்கே போயிட்டு அப்புறம் சார் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. அறிவு எதுக்கு இந்த அறிவு கெட்ட வேலையை பண்ணார் அப்படிங்கிறது அறிவுக்கு தான் தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். ஓகே, ஏதோ ஒன்று மொத்தம் நீட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள், அல்லது நான் மருத்துவ படிப்பு படித்து பின்னால் ஒரு மிகப்பெரிய மருத்துவர் ஆகணும் அப்படின்ட்டு கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய பெற்றோர்களாக சரி, தன்னுடைய பிள்ளைகளை மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த நீட்டை வந்து ஒழிச்சிருவாங்க,
நம்ம பிள்ளை ஈஸியாக போய் காலேஜில் ப்ளஸ் டூ முடித்த உடனே அந்த ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையாக வச்சு நம்ம மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி சேர்த்து விட்டுறலாம். அதே மாதிரி பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி மாநில பட்டியலுக்கு வந்துடும், நம்ம சிஎம் சார் அப்படியே பட்டக்குன்னு போய் கொண்டு வந்துடுவார், அதனால் நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு கனவுலையோ அல்ல அந்த ஒரு எதிர்பார்ப்புலையும் இருக்காமல் இப்போ இருந்தே மருத்துவ படிப்புக்கான அந்த நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டரில் அனுப்பி உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்துகிற வேலையை பாருங்கள். அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அந்த 7.5 விழுக்காட்டை பயன்படுத்தி அது மூலமாக எப்படி மருத்துவ கல்லூரிக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பானது, தேவையற்ற மன உளைச்சல்களையும் டிப்ரெஷன்களையும் தடுக்கும். ஆமாம்.